நாலேஜ் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து அப்ளை பண்ணவும் ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இங்கே வந்து ப்ராக்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நாலேஜ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களை அதை செய்ய வச்சு அதுக்கு உண்டான பெனிஃபிட்டையும் அடைய வைக்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயாஜால இடுபொருள் அப்படின்னா வந்து இங்கிலீஷ்ல வந்து மேஜிக்கல் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மேஜிக்கல் இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்மளோட ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். அடுத்தது பிளஸ்ஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் வம்
அடுத்து மணிபூரம், தொப்புள் கொடிக்கு மேலே, நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம் ரா இம், ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம் ரம் அடுத்தது அநாகதம், நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜ மந்திரம் எம் யா இம், எம். நல்லா மூச்சு இழுத்துட்டு யம் 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 அடுத்து விசுக்தி, இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜ மந்திரம் ஹம் ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம் 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 அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம், பிஜ மந்திரம் ஓம் ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம் அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில, நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜ மந்திரம் ஔம் ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம் ஹௌம்
நார்மல் மூச்சு. மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்கள் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு அந்த மேஜிக் இன்கிரீடியன்ஸ், மாயாஜால இடுபொருள் சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயாஜால Recording in progress. இன்கிரீடியன்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உணவு சரியா. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த ஒவ்வொரு உணவும் இந்த சமையல் முறை அதுல ஒரு 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 டிஷ் செய்யறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன எல்லாம் போடுறாங்க, என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து சேர்த்துறாங்க சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அம்மா ஒரு உப்புமா செய்யறாங்க அப்படின்னால அதுல எவ்வளவு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுதான் இன்கிரீடியன்ஸ் சொல்லுவாங்க. எப்படி செய்யறாங்க, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரைட். ஸோ ஸோ வந்து அப்படி அந்த உணவு அப்படின்னு வந்து நம்ம கிடைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 5 வகையான உணர்வுகள் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் சரியா. நம்ம டேஸ்ட் பட்ல சாப்பிட்றோம். அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த உணவு கிடைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது சரியா. ஸோ அதே மாதிரி நம்ம உணர்வுகள் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணி வந்து நம்ம சாப்பிட்றோம் சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு உணவு சாப்பிட்டுருப்பாங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல நம்ம அந்த உணவு அப்படின்னு வந்து நீங்க ஏதாச்சும் கணக்கு பார்த்துருக்கீங்களா, இவ்வளவு உணவு சாப்பிட்டுருக்கோம், எவ்வளவு சாப்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டுருப்போம் அப்ராக்சிமேட்டா வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு வேலைக்கு சரியா ஒரு 300 இருந்து 400 கிராம் வந்து நம்ம உணவு வந்து சாப்பிடுவோம். ஸோ உணவு அப்படிங்கிறது தண்ணி உள்பட சேர்த்தி சரியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ வந்து வந்துடும் ஒரு வேலைக்கு சரியா. ஸோ அப்போ 3 வேளை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், இடையில சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 to 2 கிலோ அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு 2 கிலோ தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ உணவு வந்து சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ ஒரு மாசத்துக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்னா 60 கிலோ சாப்பிட்றோம். ஒரு வருஷத்துக்கு 365 அப்படின்னா வந்து 800 900 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு டன் வச்சுக்கோங்க ஒரு கணக்காக. ஒரு வருஷத்துக்கு 1 டன் உணவு சாப்பிட்றோம். இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆயிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 டன் உணவு வந்து சாப்பிட்டுருக்கோம் நாம சரியா. 40 டன் அப்படின்னா 4 லாரி நிறைய உணவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு தான் வந்து நம்ம இங்க உட்காந்துருக்கோம் ரைட். ஸோ வந்து அவ்வளவு உணவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு உணவு நம்ம சாப்பிட்டுருக்குமா, அதை ஜீரணம் பண்ணி வெளியிலையும் அனுப்பிச்சிருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆமா சரியா. ஸோ எதுக்காக அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்வியல் வந்து அதுலதான் வந்து இருக்கு சரியா. அந்த உணவு, இந்த தண்ணீர், இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நாம ஒரு நன்றி உணர்வு வச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு தான் இன்னைக்கு உண்டான விஷயம், பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரியா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நன்றி உணர்வு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த 10 கிராட்டிடியூட் லிஸ்ட். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரம்பமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 நன்றி உணர்வோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு உண்டான 10 நன்றி உணர்வு இந்த செஷன் முடியும் போது வந்து உங்களுக்கு சொல்றேன் நான். அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் ஏன் அப்படிங்கிறது வந்து புரியும் சரியா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பண்ணும் ரைட். ஸோ இந்த உணவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள் ஆனது அப்படின்னு வந்து பார்த்தோம். அந்த பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னா அந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சரியா. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரியா. ஸோ அதுல ஒண்ணு வந்து பஞ்சபூதத்துல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலம் சரியா. ஸோ இந்த நிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகமே இல்லை சரியா. நம்ம கிடைச்சிட்டு இருக்கிற அவ்வளவு விஷயங்களும் அந்த நிலம் பூமியில இருந்து தான் வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு சரியா. அது என்ன சொல்லுவாங்க அந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க அது வந்து வந்துகிட்டே இருக்கு, அது கொடுத்துக்கிட்டே இருக்கு சரியா.
ஸோ வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு நமக்கு பற்றாக்குறை இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்காம தொடர்ந்து 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 நமக்கு என்ன பண்ணுதுன்னா கிடைச்சிட்டே இருக்கு, ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நிலம் அதுக்கு வந்து நம்ம என்னைக்காச்சும் நன்றி சொல்லியிருக்குமா? அந்த கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கற்பக விருட்சத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நாம ஒரு 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 நன்றி சொல்லியிருக்கோமா? ஸோ அந்த நன்றி சொல்றதை விட இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமா? சரியா? ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை மதிச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம அவ்வளவு உணவு அவ்வளவு விஷயங்கள் நமக்கு நம்ம வாழ்றதுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா அதை மதிச்சு அதை வந்து நம்ம ஆஹ் ஆஹ் எப்படி சொல்றது, அதை வந்து கெடுத்துக்காம ஏதாச்சும் பாக்குறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம பண்றது இல்லை. பிளாஸ்டிக் பேப்பர் வாங்குறோம், அதை போடுறோம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் தூக்கி அந்த மண்ணுல வீசுறோம், சரிங்களா? ஸோ வந்து அந்த மண்ணை வந்து கெடுக்கிற வேலை என்னென்ன இருக்குமோ அத்தனை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது மேல ஒரு நன்றி உணர்வு, ஒரு ரெஸ்பெக்ட் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான அவ்வளவு விஷயங்கள், அந்த மண்ணு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம காமிக்கணும். அதுதான் வந்து நன்றி உணர்வு. நன்றி உணர்வு நன்றி அப்படின்னு சொன்னா அது நன்றி கிடையாது, சரியா? ஸோ அதுக்கு உண்டான அந்த அதை காப்பாத்துறதுக்கு உண்டான விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும். அதை வந்து நம்ம காமிக்கணும், செயல்ல வந்து காமிக்கணும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை செயல்ல தான் காமிக்கணும். அந்த நன்றி உணர்வு இங்க இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இதுக்காகவும் அந்த நன்றி உணர்வுங்கிறத வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? அதை நம்ம உணர்வுபூர்வமா வந்து காமிக்கணும். உணர்வுபூர்வமா எப்படின்னா அந்த பாலிதீன் பேக் யூஸ் பண்ணக்கூடாது, பாலிதீன் பேக் எரியக்கூடாது, அப்புறம் அந்த பூமிக்கு கெடுதல் விளையிற விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி அந்த நன்றி உணர்வு காமிக்கலாம்னா அப்படிதான் வந்து நம்ம நன்றி உணர்வு வந்து காமிக்கணும், ரைட்? ஓகே ஓகே. ஸோ இப்போ அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த நன்றி உணர்வு சொல்றது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து வந்த விஷயங்கள் கிடையாது, சரியா? ஸோ அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே வந்து இந்த நம்ம பாரம்பரியமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் இருக்கு. அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நன்றி சொல்றது அப்படிங்கிறது வந்து உணவுக்கு நன்றி சொல்றது அப்படிங்கிறது வந்து ஆம், ஒரு வந்து பழக்கமாவே இருந்துட்டு இருக்கு, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், நம்ம நம்ம சாப்பிட்றது நம்ம ஏதாச்சும் ஒரு இதை குடிக்கிறோம், சரியா? ஒரு தண்ணி குடிக்கிறோம் அல்லது என்ன குடிக்கிறோம் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு நன்றி உணர்வு அப்படின்னு ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயாஜாலம் அப்படிங்கிறது வந்து லைஃப்ல பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டே இருந்ததுன்னா அதோட அருமை வந்து தெரியாது, சரியா? அதுவே வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு வச்சுங்களேன் அப்பதான் வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஒரு வெளியூருக்கு வந்து ஒரு டிராவல் போறீங்க, சரியா? அங்க வந்து ஒரு சுச்சுவேஷன் பந்த், சரியா? ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிட் டைம் கூட எடுத்துக்கலாம். கோவிட் டைம் மாதிரி வந்து ஒரு பந்த், எந்த கடையும் இல்லை, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, சரி? எதுவுமே கிடைக்கல, காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நைட்டும் வந்து சாப்பிடல, சரியா? வெறும் தண்ணி மட்டும் தான் கிடைக்குது. அடுத்த நாள் தண்ணி கூட கிடைக்கல, சரியா? ஸோ வந்து இப்போ உங்க உணர்வு வந்து எப்படி இருக்கும், சரியா? ஸோ வந்து ஒரு நாள் சமாளிச்சிருவீங்க, அடுத்த நாள் மறுபடியும் ஒரு ஒரு வேளை 2 வேளை சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பலவீனமாயிருவீங்க, கை கால்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும், சரியா? ஸோ வந்து ஒரு குழப்பமான உணர்வு வந்து இருந்துட்டு இருக்கும், சரியா? திங்க் பண்ணவே முடியாது உங்களால, சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அந்த இதே இருக்காது, உடம்பு தளர்ந்து போயிரும், சரியா? ஸோ நம்ம சரியான திங்கிங் இருக்காது, உணர்வுகள் வந்து எதுவுமே சரியா இருக்காது, எப்ப சாப்பிடலாம், எப்ப எனர்ஜி கிடைக்கும், என்ன உணவு கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் திங்கிங்ல இருந்துட்டு இருக்கும், சரியா? எந்த விதமான எண்ணங்கள் நமக்கு இருக்கவே இருக்காது, சரியா? ஸோ இப்படி நம்ம நம்ம அந்த அந்த உணவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிந்திக்கிறதுக்கும் நல்ல விதமா உணர்றதுக்கும், சரியா? ஸோ அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ நம்ம அப்படி கிடைக்கல அப்படிங்கிறப்ப தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், ரைட்? ஸோ அப்படி அந்த உணவு நம்ம வாழ்க்கையில அவ்வளவு முக்கியமான பங்கு வந்து வகிக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு காமிக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வேற எதுக்கு நன்றி உணர்வு இருக்கோ இல்லையோ அந்த உணவு அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு அந்த நன்றி உணர்வு அப்படின்னு வந்து நம்ம அதை காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஸோ ஓகே. ஸோ அந்த அந்த உணவை பத்தி நம்ம ஒரு நன்றி உணர்வு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லணும், சரியா? ஸோ அப்படி நம்ம அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த உணவு வந்து நமக்கு உடனே சாதாரணமா வந்து கிடைக்கல, சரியா? ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த அரிசி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசி மட்டுமே வந்து நான் நான் சொன்ன கணக்கு அந்த அரிசி மட்டுமே நம்ம அவ்வளவு சாப்பிட்டுருப்போம் லைஃப்ல, சரியா? ஸோ வந்து என்னக்கா நம்ம காலையில இந்த அரிசி பேஸ் பண்ண உணவுகள் தான் வந்து நம்ம நம்ம இந்த சவுத் இந்தியால வந்து இருக்கக்கூடிய பழங்கள், சாப்பாடு, அப்புறம் இட்லி, தோசை,
இதுதான் வந்து 3 வேளையும் சாப்பிட்டு இருக்கோம் நம்ம. சரியா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன கணக்குக்கு வந்து பதினோ வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த அளவுக்கு வந்து வந்துரும் அப்படிங்கிற மாரி இருக்கும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு எப்படி கிடைக்குது? அப்புறம் நம்ம அந்த காய்கறி, பழங்கள், அப்புறம் அ இந்த தண்ணி இது எல்லாமே நமக்கு நம்ம இருந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்குது. சரியா? எப்படி கிடைக்குது? அது விளையிற இடம் வந்து வேற. அத வந்து விளைவிக்கிறவங்க வந்து வேற. அதுக்கு அவங்க போடுற உழைப்பு வந்து வேற. சரியா? ஸோ இவ்ளோ விஷயங்கள் பண்ணி நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, நமக்கு நம்ம கைக்கு வந்து கிடைக்குது. நம்ம பக்கத்துல இருக்கிற கடைக்காரர் என்னாச்சு வந்து அவரு வச்சுட்டு இருப்பாரு. சரியா? நம்ம வாங்கிட்டு வந்து இத சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். ரைட்? ஸோ வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோமா? பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 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 உணவுகள உற்பத்தி பண்றதுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆடு, மாடு சரியா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சரியா? இன்னைக்கு எல்லாமே மிஷினரி ஆயிருச்சு அப்படின்னா கூட, இன்னும் அ விவசாயத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் நம்ம உணவு, மத்த உணவு அதே மாரி இப்ப இந்த காய்கறி, பழங்கள் மட்டுமே நமக்கு உணவா கிடைக்கிறது. நம்ம சில நான் வெஜிடேரியன் சில இதெல்லாமே எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அப்ப அந்த ஆடு, மாடு வளர்த்து தான் கொண்டாந்து குடுக்குறாங்க. கோழி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்ப்பரேட் ஒரு பெரிய ஃபேக்டரியா மாறி அது வந்து வளர்த்து நமக்கு வந்து கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. சரியா? அதே மாரி மீனவர்கள். சரியா? அது வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கோடிக்கணக்குல வந்து அத அந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அந்த ஒரு சின்ன போட்டா இருந்தா கூட லட்சக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க அம் அம் கடல்ல போயிட்டு அல்லது இதுல போயிட்டு அத வந்து நம்ம பிடிச்சு கொண்டு வந்து அவ்வளவு உழைப்பு போட்டு தான் வந்து நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ அதே மாரி நம்ம ஒரு டீ, காஃபி ஜஸ்ட் லைக் தட் நம்ம டீ போட அல்லது வந்து ஒரு டீ கடையில போயிட்டு அ ம ம டீ அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு, அந்த டீய வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி சாப்பிட்டுட்டு வந்துர்றோம். சரியா? ஸோ அந்த டீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல விளையுதா அப்படின்னு பார்த்தா, இல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல தான் விளையும். சரியா? ஸோ அங்க அத விளைவிச்சு, அந்த சிரமத்துக்கு இடையில வந்து பார்த்தீங்க அது அந்த குளிர் பிரதேசமா இருக்கும். அங்க விளைவிச்சு, அத பறிச்சுட்டு வந்து, சரியா? அத ப்ராசஸ் பண்ணி, சரியா? இவ்ளோ விஷயங்கள் நடந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப, அந்த டீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அத வாங்கி குடிச்சிடுறோம். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி எவ்ளோ உழைப்பு இருக்கு. சரியா? ஸோ அந்த அப்படியே அந்த ரிவர்ஸ்ல போய் பாருங்க. அந்த டீ சாப்பிடுறீங்க. அந்த டீல அந்த இன்கிரீடியன்ட் என்னெல்லாம் இருக்கு? டீல வந்து என்னென்ன இருக்கும்? டீ தூள் இருக்கும், பால் இருக்கும், சர்க்கரை இருக்கும். அத கொண்டு வந்து குடுக்குறதுக்கு வந்து அந்த கப்பு இருக்கும். சரியா? ஸோ வந்து அந்த அந்த கப்பு தயார் பண்றதுக்கு அல்லது ஒரு கண்ணாடி டம்ளர்ல குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கண்ணாடி டம்ளர் எங்க தயாராயிருக்கும்? சரியா? ஸோ அத அத வந்து இப்போ இப்போ வந்து இந்த டீய உங்களுக்கு போட்டு குடுத்தது யாரு? ஒரு டீ மாஸ்டர். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே அந்த ஒவ்வொன்னுக்கும் அப்படி போனீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இந்த உழைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு இருக்கு. சரியா? அப்படி நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் அதோட உழைப்பு, அது நமக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத வந்து யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. அவ்வளவு உழைப்பு இருக்கு. இவ்வளவு பேர் அந்த உழைப்பு போட்டா மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற அந்த ஒவ்வொரு உணவும் வந்து நமக்கு கிடைக்குங்க. சரியா? ஸோ அதுக்கு நம்ம நன்றி உணர்வு வேணுமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த நன்றி உணர்வு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு நாம அந்த நன்றி உணர்வு அந்த ஒவ்வொரு உணவும் நாம எடுக்கும்போதும் அந்த நன்றி உணர்வோட எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அப்படி ஒரு நன்றி உணர்வு நம்ம காமிக்கும்போது தான், அந்த அந்த நம்ம பிளெஸ்ஸிங் அந்த செல்வ வளங்கள வந்து நாம ஈர்க்கிறோம். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் நம்ம ஈர்க்கிறோம். அப்புறம் அத உணர்ந்து சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ ஏன் அந்த டீ கடையில அப்படி ரிவர்ஸ்ல அப்படி போய் பாருங்க அப்படின்னா, அந்த 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 அவ்வளோ உழைப்பு இருக்கு அதுக்கு பின்னாடி. சரியா? ஸோ அத வந்து நம்ம உணர்ந்து நன்றி சொல்லும்போது தான், நமக்கு அந்த பிளெஸ்ஸிங் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாரி அந்த டீ மட்டும் இல்ல. ஒவ்வொரு தயாரிப்பும் சரிங்களா? ஸோ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொன்னும் அப்படியே யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி அவ்வளவு உழைப்புகள் இருக்கு. சரியா? அந்த டீ தூள் விக்கிற ஒரு கடை. சரியா? ஸோ அப்புறம் அதே மாரி அந்த உணவகங்கள். நம்ம போய் சாப்பிடணும், பசிக்குது அப்படின்னு போய் சாப்பிட போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல இருக்கு அப்படின்னா, அங்க எவ்வளோ உழைப்பு இருக்கு, எவ்வளோ பேர், எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட், எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. நம்ம போய் ஒரு ஆர்டர் பண்ணிட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு வந்துர்றோம். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி அதுக்கு அந்த அந்த உணவகங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஹோல்சேல் கடைகள் எவ்வளோ இருக்கு? பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து எவ்வளோ இருக்கு? சரியா? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் அம் எவ்வளவு ஸ்கூல், மருத்துவமனைகள், அதாவது ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொன்னுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் கச்சிதமா செயல்படுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. சரியா? ஸோ வந்து இது எல்லாமே அந்த ஒரு புள்ளி, ஒரு அணுவுல தான் இயங்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கச்சிதமா ஒவ்வொன்னும் பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு டிசைன் பண்ணி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வந்து இப்ப நம்ம யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து வீட்ல சமைக்கல. அடுத்தது என்ன யோசனை பண்ணுவோம்? ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி இன்னைக்கெல்லாம் Zomato நெறைய சப்ளை பண்றதுக்கு இது இருக்கு.
போன் எடுத்து ஒரு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வீட்லயே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இப்படி பர்ஃபெக்டா யார் டிசைன் பண்ணாங்க, எப்படி நமக்கு வந்து கிடைக்குது? நமக்கு தேவை அப்படின்னு உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. சரியா? ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அப்படி கிடைக்கிற அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவே நமக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொல்றாங்க, கிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அந்த உணவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்தும் கூட, அஃப்கோர்ஸ். சரியா? ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டு இருந்தா மட்டும் உயிர் வாழ முடியாது. சரியா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாரம்பரியமாக வந்து அந்த உணவே இந்த நம்ம 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 உடல்ல சரி பண்றதுக்கு உண்டான மருந்தாவும் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். சரியா? ஸோ அந்த அந்த உணவு இயற்கையோட ஒரு பரிசுங்க. சரியா? ஸோ அந்த இயற்கையான பரிசு எங்கிருந்து கிடைக்குதோ மண்ணு, அகைன் மண்ணுல இருந்து தான் கிடைக்குது. ஸோ அந்த மண்ணுல இருக்கிற எல்லா ஊட்டச்சத்தையும் எடுத்துட்டு தான் வந்து நமக்கு கொண்டுட்டு வந்து அந்த உணவு வந்து நமக்கு கிடைக்குது. சரியா? ஸோ அந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அதான் எல்லா விட்டமின், மினரல் நமக்கு தேவையான அவ்வளவும் அந்த மண்ணுல இருக்கு. சரியா? ஸோ அந்த மண்ணுல இருந்து நம்ம உணவா சாப்பிடுறது வந்து அந்த சத்துக்கள் வந்து அந்த அந்த மண் நமக்கு வந்து அந்த அந்த சத்துக்கள்லாம் கொடுக்குது. நம்ம உணவா நமக்கு பிடிச்ச விஷயங்களா வந்து அதை சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். காய்கறி, பழங்களா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நமக்கு உடம்புக்கு தேவையான சத்தா வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொடுக்கறது நம்ம மண். சரியா? ஸோ இது எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை இந்த தண்ணியை மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன ஆயிருந்திருக்கும்? சரியா? ஸோ வந்து ஒரு சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யாம இருந்தது. சரியா? ஸோ 2 வருஷம் 3 வருஷம் மழையே இல்ல. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய பேர் தோட்டம், காடு வச்சிருந்தவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் வச்சிருந்தவங்கலாம் தென்னை மரம் எல்லாம் வாடி இதாகி இனிமேல் தென்னை வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து போச்சு. சரியா? அது எல்லாமே வாடி இதாகி காசு லாரி தண்ணி வாங்கி ஊத்திட்டு இருப்பாங்க. சரி, எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ எப்பவுமே அது நம்ம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது அதோட அதோட மதிப்பு வந்து நமக்கு தெரியும். இப்போ ஓரளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. மறுபடியும் விவசாயம் நல்லா நடக்குதுன்னு வச்சுக்கங்க. அந்த தண்ணி மட்டும் அந்த இயற்கை குடுக்கலன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? சரியா? எதுவுமே இருந்திருக்காது. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல அப்படின்னா அந்த விவசாயம் இல்ல, மிருகம் இல்ல, சரியா? உணவு இல்ல, தாவரங்கள் இல்ல. அப்புறம் இன்ஃபாக்ட் வந்து மனிதர்களே இல்ல. சரியா? ஸோ அப்படிப்பட்ட அந்த தண்ணிக்கு வந்து நம்ம இந்த பஞ்சபூதத்துல அந்த தண்ணி ஒண்ணு. அந்த தண்ணிக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணுமா? நன்றி நன்றி சொல்லணும் இல்லையா? நம்ம நன்றி சொல்லி இருக்கிறோமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நன்றி சொல்றது இல்ல. சரியா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணாத இடம் எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னு நம்ம போய் யூஸ் பண்றது அதுதான். சரியா? சப்போஸ் அந்த ஆம், அந்த எப்படி விவசாயிகளுக்கு வந்து அது யூஸ் பண்ணி வருது. அடுத்தது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குளியலறையில போய் நம்ம குளிக்கிறதுக்கு, நம்ம வாகனம் எல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு. சரியா? ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனை, சுரங்கம், தொழிற்சாலைகள். சரியா? ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் ஆகுது. சரியா? நம்ம ரோடு போடணும் அப்படின்னா தண்ணி தேவைப்படுது. நம்ம ஆடை ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தயார் பண்றதுக்கு தண்ணி தேவைப்படுது. சரியா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு உற்பத்திக்கும் கண்ணாடி, உலோகம், சரியா? உயிர் காக்கும் மருந்து, வீடு கட்டுறதுக்கு, சரியா? கட்டடம் கட்டுறதுக்கு, சரியா? இப்படி எந்த ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம அதை வந்து நம்ம உருவாக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பூமியில ஒரு ஒரு மாயாஜாலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது தண்ணியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ நம்ம ரோண்டா பேர்ன் சொல்றதோட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இந்த இந்த சாப்டர்ல இந்த 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 பூமியில மாயாஜாலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தால் அது இந்த தண்ணியில தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ இந்த தண்ணியில அப்படி மாயாஜாலம் இருக்குங்களா? என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இத வந்து ஜப்பான்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட், சரியா? அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மசாரோ எமோட்டோ அப்படின்னு அவரோட பேர். அவர் என்ன பண்ணாருன்னா தண்ணியை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு. இந்த தண்ணி வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் நிறைய இந்த இந்த புனித இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ரிலிஜியன்லயும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு புனிதமான விஷயமா தான் பார்க்கப்படுது. சரியா? ஸோ வந்து எல்லா ரிலிஜியன்லயுமே அந்த தண்ணி ஒரு புனிதமான இதா இருக்கு. நம்ம இந்து இது வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. கிறிஸ்டியன்லயும் அந்த வந்து இருக்கு. அதே மாதிரி முஸ்லிம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு வந்து அந்த அந்த இது வந்து இருக்கு. சரியா? அந்த ஜம்ஜம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த தண்ணி புனிதமா வந்து இது பண்ணப்படுது. சரியா? பார்க்கப்படுது. அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த தண்ணியில என்ன இருக்கு? சரியா? அப்ப நம்ம தண்ணி உயிர் வாழ்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு. அந்த தண்ணி வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஆராய்ச்சி பண்றாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணிக்கு உணர்வு இருக்கு.
சரியா? ஸோ நம்மளோட மனசுல இருக்கிற எண்ணங்கள் அந்த தண்ணியில வந்து பிரதிபலிக்கும். சரியா? ஸோ அந்த தண்ணி வந்து நம்மளோட எண்ணங்களும் நம்ம வைப்ரேஷனும் அதை வந்து அந்த தண்ணியை வந்து பாதிக்கும். அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சார். சரியா? ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் அவர் கண்டுபிடிச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமா ஒரு புக்கே எழுதியிருக்காருங்க. ரைட்? ஸோ ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்றேன் அந்த புக் என்ன. ஓகே. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா தி ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புக்கே வந்து எழுதியிருக்காரு. சரியா? ஸோ இந்த புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூயார்க் டைம்ஸ்ல பெஸ்ட் செல்லர் ஒன் ஆஃப் த புக் இது. சரியா? ஸோ வந்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சப்போ இது எப்படி ஆராய்ச்சி பண்ணாரு அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து நம்ம 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 ஃப்ரீசர்ல வச்சோம்னா ஐஸ் ஆகும் இல்லையா? அதை வந்து இன்னும் அதிகமான அதை ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த தண்ணி வந்து கிறிஸ்டலா மாறிடும். அதாவது இந்த டிரான்ஸ்பரண்ட் அதை அந்த அந்த கலர்லாம் மாறி தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை ஊடுருவி பார்க்குற மாதிரி டிரான்ஸ்பரண்டா கிறிஸ்டலா வந்து மாறும். அது மாதிரி வந்து அந்த அந்த கிறிஸ்டலா மாத்திட்டு மைக்ரோஸ்கோப்ல எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்ல வச்சுட்டு அதை இது பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. சரியா? ஸோ அதுல வந்து அதோட அந்த அதுல வந்து அந்த 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 அணுக்கள் அதோட ஷேப் எப்படி இருக்கு அப்படிங்கறலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல, சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்துட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தார். சரியா? அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த கிறிஸ்டல்ல ஒரு அழகான ஷேப் இந்த இப்ப இதுல அந்த புக்ல காமிச்சிருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு ஷேப் வந்து அவருக்கு தெரிஞ்சது. சரியா? அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. எப்படி இந்த இந்த தண்ணியில் மட்டும் இந்த 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 ஸ்டார் ஷேப் வந்துச்சு அப்படின்னு வந்து அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை எங்கிருந்து எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 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 தண்ணி வச்சிருந்த இடத்துல அந்த பீத்தோ அந்த அந்த இசை ஒன்று ஓடிட்டு இருக்கு. சரி, மியூசிக் வந்து ஒன்று கேட்டுக்கிட்டே வந்து இது பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த மியூசிக் இருந்த இடத்துல அந்த தண்ணியோட இது வச்சுட்டு இருந்திருக்காரு. சரி, அந்த தண்ணியை எடுத்துட்டு கொண்டு போய் ஃப்ரீஸ் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை பார்த்திருக்காரு. அந்த தண்ணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் மாதிரியான உருவம் இருந்தது. அப்புறம் நார்மல் வாட்டர்ல அந்த மாதிரி இல்லை, வேற வேற உருவம் இருந்தது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். மறுபடியும் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா செக் பண்ணாரு. மறுபடியும் ஒரு மியூசிக் போட்டுட்டு அந்த தண்ணியை வச்சுட்டாரு. மியூசிக் இல்லாத ஒரு தண்ணி வந்து இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணியில அந்த மியூசிக் ஓடிட்டு இருக்கும்போது அது பக்கத்துல இருந்த அந்த வாட்டர்ல இந்த மாதிரியான இமேஜஸ் வந்து வந்தது, ஸ்டார் மாதிரியான இமேஜஸ் வந்து வந்துச்சு. சரியா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி இல்லை. சரியா? இவர் உடனே வந்து என்னன்னா இப்ப நம்ம 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 உடம்பு சரியா? நம்ம உடம்புலயும் வந்து பாத்தீங்கன்னா 70% மேல தண்ணி தான் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? வாட்டர் தான் இருக்கு. அப்படின்னா வந்து நம்மளோட எண்ணங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில வந்து பிரதிபலிக்கும் இல்ல, பிரதிபலிக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் அதுல இதாகுது அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட இது வந்து அந்த தண்ணியில வந்து மாற்றம் ஏற்படணும் இல்ல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணார். அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா ரொம்ப சோர்வா இருக்கிற ஒரு ஆள் அவரை வந்து கூட்டிட்டு வந்துட்டு அவரை வச்சுட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு முடிவு பண்ணார். அவரை வந்து எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரை சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு அவரை சந்தோஷமா உற்சாகமான மனநிலையை கொண்டு வர வச்சுட்டு அவருக்கு வந்து அவர் பக்கத்துல அந்த தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் எப்படி சோர்வா கொஞ்சம் ஏழ்மையில இருக்கிற ஒரு நபருக்கு வந்து என்ன சந்தோஷமா கொடுக்க முடியும்? அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தேவையான ஃபுட்டு வந்து கொடுத்தாரு. அவர் சந்தோஷப்படுற மாதிரி வந்து பணம் கொடுத்தாரு. இவ்வளவு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சந்தோஷப்படுற விஷயம் எல்லாம் அவருக்கு வந்து சொல்றாரு. அவர் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. சரியா? அவர்கிட்ட வந்து சில பேச்செல்லாம் பேசுறாரு, பேச்சு கொடுக்குறாரு. அப்ப என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட எண்ணங்கள் வந்து அவ்வளவு சந்தோஷமா மாறுது. அப்படிங்கிறப்ப அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு போயிட்டு வச்சுட்டு அதை வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட வந்து அவரை பயமுறுத்தி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலைப்பட வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து செக் பண்ணார். சரியா? ஸோ அப்படி எடுத்துட்டு அந்த தண்ணியை கொண்டுட்டு போய் வச்சு செக் பண்ணார். சரியா? ஸோ அப்படி செக் பண்ணதுல என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒவ்வொரு இதுக்கும் இதுல வந்து என்ன இது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் செக் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேங்க்யூ அப்படின்னு அந்த நன்றி உணர்வு அப்படின்னு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வுக்கு வந்து அது கிடைச்சது. ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விஸ்டம்.
சரியா? ஸோ விஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது வந்து ஞானம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அது வந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட ஷேப் வந்து இப்படி இருந்துச்சாம். சரியா? உண்மை ட்ரூத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது மேல இருக்கிறதுல வந்து இந்த ட்ரூத் உண்மைக்கு வந்து அப்படி இது வந்து இருக்கு. சரியா? இன்டர்னல். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 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 நன்றி உணர்வு அல்லது எப்படி சொல்றது அந்த கடவுள் பத்தியான இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷேப் வந்து அந்த தண்ணி வந்து காமிக்குது. ரைட்? ஸோ அதாவது இன்டர்னல் வந்து நிம்மதி. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல், தேவதை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு இது வந்து எண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா தண்ணி இந்த மாதிரி இருக்கு. சரி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணிய இந்த ஸ்டார் மாதிரியான அற்புதமான ஒரு ஷேப்ல வந்து வருது. சரியா? பீஸ், அமைதி. அமைதி அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷேப் வந்து காமிக்குது. சரியா? அதே வந்து நம்ம முட்டாள் அப்படின்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட ஷேப் வந்து கொஞ்சம் அகோரமா வந்து மாறுது. சரியா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே கடைசி இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அந்த ஈவில். சரியா? ஈவில் எப்படி சொல்றது, பேய் அல்லது தேவையில்லாத விஷயங்கள், கொடூரமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எண்ணங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தண்ணி வந்து இப்படி வந்து மாறுது. சரியா? ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொல்யூட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கீழே 3வது இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொல்யூட்டட் வாட்டர். ஸோ அந்த பொல்யூட்டட் வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. அந்த பொல்யூட்டட் வாட்டர் இந்த ஒரு ஒரு பிரேயர். சரியா? ஒரு பிரேயருக்கு அப்புறம் ஒரு அஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம ஒரு 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 நல்ல விதமா ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அதே தண்ணி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி கீழே இதுல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் நம்ம தண்ணியை வந்து எப்படி பாதிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து அந்த தண்ணியில வந்து அந்த மாற்றத்தை வந்து கொடுக்குது அப்படிங்கறத வந்து அவரு கண்டுபிடிச்சாரு. இதை வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெமோவும் வந்து பண்ணி காமிச்சாரு. சரியா? யூடியூப்லயும் வந்து போட்டிருக்காரு. சரி, ஏன்னா இது வந்து நிறைய பேர் ஏத்துக்கல, ஒத்துக்கல. சரியா? சோ வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும். இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் வந்து பண்ணி காமிச்சாரு. இது சம்பந்தமா உலகம் ஃபுல்லா சுத்தி இருக்காரு. எல்லா இதுக்கும் போய் லெக்சர்லாம் கொடுத்திருக்காரு. சரியா? ஸோ இதை வந்து அதை ப்ரூவ் பண்ணவும் செஞ்சிருக்காரு. இது சம்பந்தமா நிறைய புக்ஸும் வந்து எழுதியிருக்காரு. சரியா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதும் இது மாதிரி இந்த போட்டோ ஒவ்வொன்றையும் அந்த கிறிஸ்டல் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு உணர்வுகளும் நமக்கு வந்து எப்படி அந்த இதை கொடுக்குது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாரு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு படி மேல போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த இதுக்கு வந்து உணர்வு இருக்கு, அது எப்படி ரியாக்டும் பண்ணுது அதுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு ஆராய்ச்சி பண்ணார். என்ன பண்ணாரு அப்படின்னா இப்படி 3 கண்ணாடி இதை வந்து எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு வந்து அதுல அரிசி அரிசி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேக வச்ச அவிச்ச அரிசின்னு வச்சுக்கோங்களேன். அரிசி வந்து அதுல 3 இதுல வந்து எடுத்துக்கிறாரு. 3 இதுல போட்டுட்டு ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ, நான் வந்து உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ரூம்ல போய் வச்சிடறாரு. தினம் வந்து அதை என்ன சொல்றாரு அப்படின்னா 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு நான் வந்து உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்னு வந்து ஜஸ்ட் போட்டு ஒரு ரூம்ல வச்சிடறாரு, எதுவுமே சொல்லல, ஒரு பக்கம் கொண்டு போய் வச்சிடறாரு. சரியா? இன்னொரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தண்ணி ஊத்திட்டு அந்த அரிசி போட்டுட்டு நான் வந்து உன்னை வெறுக்கிறேன், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி தினமும் போய் அதுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரியா? ஸோ வந்து நீ சரியில்லை, சரி நீ அப்படி இருக்க, நான் உன்னை வந்து வெறுக்கிறேன், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. சரியா? ஸோ 30 டேஸ்க்கு அப்புறம் அந்த 3 ரூம்ல இருந்த அந்த அரிசி எடுத்து பார்க்கும்போது என்ன ரிசல்ட்டா இருந்தது, அந்த ஜார்ல இருக்கிற ரிசல்ட் என்னவா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐ லவ் யூன்னு சொன்ன அந்த அரிசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசி அந்த 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 உணவு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கெட்டு போகவே இல்லை. அந்த போட்டது போட்ட மாதிரியே வந்து அப்படியே இருக்கு. சரியா? இந்த நத்திங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி வந்து கெட்டு போயிருச்சு, கலர்லாம் சேஞ்ச் ஆயிட்டு அது வந்து அது கெட்டு போக ஆரம்பிச்சிருந்தது. சரியா? சோ அந்த நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த கருப்பு கலரா மாறி, சரியா? அதோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூழ் மாதிரி ஆகி அது செதஞ்சு போயிருச்சு. சரியா? அந்த நத்திங்ல பாதி செதஞ்சிருக்கு. அந்த லவ் அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் வந்து ஆயிருக்கு. ஏன்னா இயற்கை அந்த இது கொஞ்சம் தான் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இதுல வந்து எப்படி பண்ணாருன்னா இது நீங்களும் நீங்க அசோரா எமோட்டோ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் வச்சு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நீங்களே உங்க வீட்டுல வந்து செக் பண்ண முடியும். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டம்ளர்ல எடுத்துட்டு இதை வந்து பண்ணுங்க. அதே சமயம் ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இது பண்ணுங்க. இதை வந்து டெய்லி ஒரு 30 நாள் சொல்லி பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து இது பண்ணி பார்த்தோம். சரியா?
ஸோ இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே அதுக்கு உண்டான ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அந்த தண்ணி அப்படிங்கிறதுல வந்து நமக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நாம கரெக்டாக பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருக்கலாம். அதுக்கு ஒரு நன்றி உணர்வு வச்சுட்டு இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான நன்றி உணர்வு நம்ம காமிக்கிறதே இல்லை. ஸோ நம்ம தண்ணியில் அவ்வளோ பவர் இருக்கு. சரியா? ஸோ நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72% வாட்டர் இருக்குன்னு சொல்லாங்க. இது ஆவரேஜ். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூட குறைய அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 72% ஆஃப் வாட்டர் இருக்கு. ஸோ அப்படியே அந்த பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் அந்த தண்ணினால தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ்ல 90% வாட்டர் தண்ணி இருக்குங்க. சரியா? ஸோ வந்து நம்ம பிளட்ல 82% தண்ணி தான். சரியா? ஸ்கின்ல வந்து தோல்ல 80% தண்ணி இருக்கு. நம்ம மசில்ல எவ்வளவு இருக்குன்னா 75% இருக்கு. பிரெயின்ல 70% தண்ணி இருக்கு. போன்ல 22% தண்ணி இருக்கு. சரியா? ஸோ நம்ம உடம்பு இயங்குறதுக்கே மிக முக்கியமான காரணம் வந்து இந்த தண்ணியா தாங்க இருக்கு. சரியா? ஒவ்வொரு ஆர்கனும் சிறப்பா அது செய்யணும் அப்படின்னு வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி கரெக்டா பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா தான் அது வந்து இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரியான தண்ணி நாம அவ்வளவு பவர்ஃபுல்லான தண்ணியை வந்து நாம ஜஸ்ட் லைக் தட் அப்படி குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நன்றி உணர்வோ அது இதோ வந்து நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால அந்த நன்றி உணர்வோட நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த நன்றி உணர்வோட குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி அந்த நன்றி உணர்வோடு மட்டும் நமக்கு பத்தாது. ஸோ இந்த தண்ணி இப்ப நான் நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தண்ணி குடிக்கும் போதெல்லாம் வந்து என்ன, அதாவது இந்த ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து குடிக்கிறத வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ப்ரேயர் நம்ம முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர் மன்னிப்பு வந்து கேட்டுட்டோம். சரியா? நம்ம முன்னாடி நம்ம பண்ண தப்பு, நம்ம பேரண்ட்ஸ் பண்ண தப்பு, அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் பண்ண யார் தெரிஞ்சோ தெரியாம பண்ண எல்லா தவறுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டோம். சரியா? அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா பிளஸிங் ப்ரேயர். நமக்கு என்னென்ன லைஃப்ல தேவையோ, எப்படி இருக்கணுமோ, நாம எப்படி பவர்ஃபுல்லா இருக்குமோ அவ்வளவு விஷயங்களை அதை வந்து நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்டுட்டு அதை வந்து நம்ம ப்ரேயரா வந்து பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த முன்னாடி ஒரு நம்ம முன்னாடி டம்ளர்ல ஒரு தண்ணி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இதோட பிரதிபலிப்பு இங்க என்ன ஆயிருக்குங்க, அங்க வந்து அதெல்லாம் போயிட்டு இருக்கும். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்ணோம். சரியா? 7 சக்கராஸ் அப்படிங்கிற அந்த தியானம் பண்ணோம். ஸோ அதுல வர்ற அந்த வைப்ரேஷன் அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த தண்ணியில அந்த ஒவ்வொரு ஆர்கனுக்கு போய் அதை எஃபெக்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி வச்சுட்டு இருக்கிற அந்த தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எஃபெக்ட் வந்து அது கொடுக்க போகுது, எனர்ஜி வந்து கொடுக்க போகுது. சரியா? இது மட்டும் இல்லாம நாளையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நம்ம உடம்புல போயிட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுது. சரியா? 1 minute friends. ஓகே. ஸோ அந்த தண்ணி என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி வந்து நமக்கு நம்ம 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 பாடி வந்து டைஜஷன் ஆகுறதுல இருந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுல இருந்து இந்த 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 நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த உறுப்புகள் எல்லாம் கரெக்டா வேலை செய்யறதுல இருந்து அவ்வளவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 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 என்ன பண்ண போறீங்கன்னா இந்த லிங்க் கொடுத்தவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் தம்ஸ் அப் கொடுக்க போறீங்க. வாட்டர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுக்க போறீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ரேயர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னா இந்த தண்ணினால உடம்புல என்னென்னலாம் பெனிஃபிட் நம்ம அடைய போறோம், அதுல வந்து என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து அது ஒரு ப்ரேயராகவே நம்ம இது பண்ண போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes வந்து இருக்க போது. நாளையில இருந்து அதை நம்ம பண்ண போறோம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அந்த தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரேயர் வந்து உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க வந்து கேட்டுருங்க. சரியா? ஸோ அதை கேட்டுட்டு அது என்ன அப்படிங்கறது வந்து உணர்ந்துக்குங்க. அந்த தண்ணியில வந்து என்னென்னலாம் எஃபெக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது அதுல கிளியரா இருக்கும். அதை உணர்ந்துட்டு நீங்க 2 நாள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை என்ன பண்ண போறோம்னா ப்ளே பண்ண போறோம். அதனால வந்து நீங்க என்னன்னா நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு இங்க காலையில் நம்ம இப்படி அப்படி அதை பண்ணும்போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் எல்லாம் நம்ம இது பண்ணிப்போம். ஸோ அப்படி அந்த ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டம்ளர்ல நீங்க அந்த ப்ரேயர் ஓடும்போது 2 டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இங்க வந்து செஷன்ல உட்காரும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 டம்ளர்ல வந்து அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கணும். சரியா? ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது போக நம்ம இந்த போனோம்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பாசிட்டிவான இதை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த 5 விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல மாயாஜாலமா மாத்தக்கூடிய பவர்ஃபுல்லான விஷயங்கள் தான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட எஃபெக்ட் எல்லாமே நமக்கு எங்க போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி வச்சுட்டு இருக்கிற அந்த தண்ணிக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம்.
சரியா? ஸோ வந்து அந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த 5 நிமிஷம் வந்து கிட்டத்தட்ட அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 to 18 மினிட்ஸ் ஆகும். அந்த 18 மினிட்ஸ் வந்து அந்த அந்த வைப்ரேஷன், அந்த பவர், சரியா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த இதுக்கும் கொடுக்க போறோம். அதையவே நம்ம முன்னாடி இருக்கிற தண்ணிக்கு வந்து பாஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ நம்ம முதல்லயே ஒரு அந்த இதுல பார்த்தா நம்ம எனர்ஜி வந்து நமக்கே திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 18 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கையை நல்லா சூடு பக்க தேய்ச்சிட்டு கண்ணில் வச்சுட்டு நம்ம உள்ளங்கையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகி வெளியில போயிடக்கூடாது. சரியா? திருப்பி நமக்கே கிடைக்கணும். அதுக்கு உண்டான ஸ்டோரி என்ன அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ரைட்? ஸோ இப்போ இந்த தண்ணியில இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா 18 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ், இவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அது வந்து அங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான ரியாக்ஷன் வந்து அது பண்ணிட்டு இருக்கும். சரியா? ஆயிருக்கும். அந்த தண்ணியை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா எடுத்து நாம குடிக்கணும். சரியா? ஒரு டம்ளர் இருக்கிற தண்ணியை நாம எடுத்து வந்து குடிக்கணும். சரியா? ஸோ அதை என்னன்னா அவ்வளவு எனர்ஜைஸ்டு வாட்டர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதுல நீங்க ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க. அந்த பொல்யூட்டட் வாட்டர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மனநிலையை வந்து நீங்க நல்லா வச்சுட்டு இருந்தீங்க, சந்தோஷமா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து பியூரிஃபை ஆயிருது. சரியா? அப்ப நம்ம இவ்வளவு பவர்ஃபுல்லான பிரேயர், அஃபர்மேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தண்ணி என்ன மாதிரியான எனர்ஜில இருக்கும். சரியா? அதை வந்து நம்ம குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சிப் பை சிப் அதை உணர்ந்து சிப் பை சிப்பா குடிக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இது வந்து நமக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் கிடைச்சா போதுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும். எல்லாரும் அட்டன் பண்றாங்களான்னு தெரியாது. சரியா? அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த தண்ணி நம்ம புழங்குறோம் இல்லையா? ஸோ அங்கே கொண்டுட்டு போயிட்டு நீங்க அதை கலந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நீங்க சமைக்கிறது அந்த இதுக்கெல்லாம் வந்து அதுல தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் அங்கே வந்து கலந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 days வந்து நீங்க வீட்லயே வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரேயர் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அந்த பிரேயர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 டம்ளர் தண்ணியோட வந்து உட்காரணும். அப்புறம் நம்ம அந்த பிரேயர் முடிஞ்ச உடனே அந்த கையை இது பண்ணிட்டு கண்ணில் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை சிப் பை சிப்பா வந்து நம்ம குடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த இதை வந்து பண்ண போறோம். சரியா? ஸோ இந்த தண்ணியில இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயங்கள் வந்து இருக்கு. சரியா? ஸோ அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம உணர்வு பூர்வமா நன்றி சொல்றதுக்காக தான் அந்த பிரேயர். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ இவர் இந்த அசோராமேட்டோ வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அந்த உலகத்துக்கு இந்த தண்ணியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த உணர்வு தண்ணிக்கு உணர்வு இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி அது வந்து மாறுது அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சு வந்து சொன்னார். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட அந்த தண்ணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நன்றி அப்படிங்கிறத வந்து நாம சொல்லணும். ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த தண்ணி அப்படிங்கிறதுல ஜஸ்ட் தண்ணி மட்டும் இல்லைங்க. நம்ம அந்த ப்ரேயர் பண்ணிட்டு அந்த குடிக்கிற தண்ணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணங்கள்லாம் கலந்த தண்ணீர் இதை வந்து குடிச்சிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தண்ணி மட்டும் இல்ல, நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நம்ம எதிர்காலம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த வாட்டர் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல ராண்டா பேரன் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த நன்றி உணர்வு அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்க லைஃப்ல மாயாஜாலம் அப்படிங்கிறது வந்து வர்றது தொடர்ந்து நடக்க போகுது. சரியா? ஸோ தண்ணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்க போறோம். உணவு அப்படிங்கிறது தொடர்ந்து எடுத்துட்டு இருக்க போறோம். ஸோ அப்படி ஒவ்வொரு தடவை நீங்க அந்த தண்ணியும் இதையும் சாப்பிடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த உணர்வு பூர்வம் அதை செய்யும் போது நமக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் மாயாஜாலமா உங்களுக்கு வந்து மாறுறதை வந்து நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இன்னைக்கு உண்டான பிராக்டிஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடும்போது சரியா ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க அந்த பிளேட்ல உட்காந்து சாப்பிடும் போதும் 1 நிமிஷம் சரியா அதுக்காக வந்து நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உணவுல வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமையலா இருக்கும்? ஓகே, உப்புமானே வச்சுக்குவோம். ரைட்? அல்லது வந்து ஒரு அரிசி பருப்பு சொல்லுவாங்க. டெய்லி ஒரு விஷயம் இருக்கும். சரியா? ரைட்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்லது வந்து இட்லி சாம்பார் வச்சிருக்காங்க. ரைட்? ஸோ இட்லியிலுமே வந்து பாத்தீங்கன்னா வெந்தய இட்லி நிறைய வகையான இட்லி இருக்கும். சரியா? ஸோ சாம்பார் அப்படின்னாலே சாம்பார் வேற வகையான சாம்பார் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அந்த சாம்பார் என்ன சாம்பார்? சரியா? அந்த சாம்பார்ல என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு? சரியா? அந்த இட்லி வெந்தய இட்லியா அல்லது வந்து எண்ணெய் இட்லி? சரியா? அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பாருங்க. ரைட்? ஸோ அது எண்ணெய் இட்லி அந்த இந்த சாம்பார் என்ன சாம்பார் அது வந்து என்ன காய் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நீங்க அதை பார்க்க ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு மிளகாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு ஒரு சட்னி பண்ணுவாங்க.
வரமிளகா போட்டும் சட்னி பண்ணுவாங்க. சரியா? ஸோ வந்து பொட்டுக்கடலை போட்டும் சட்னி பண்ணுவாங்க. நிலக்கடலை போட்டும் சட்னி இது பண்ணுவாங்க. ஒவ்வொன்றும் வேற வேற டேஸ்ட். சரியா? ஸோ அதில் அந்த நடக்கடலை சட்னி நடக்கடலை போட்டிருக்கா அப்படி நடக்கடலை அப்படின்னு இமேஜின் பண்ணினீங்க அப்படின்னாலே அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 சலைவா அப்படிங்கிற நம்ம வாயில வந்து பார்த்தீங்கன்னா உடனே அது வந்து நமக்கு செக்ரேட் ஆரம்பிக்கும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த 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 கடலை நமக்கு வந்து அந்த விவசாயி எவ்வளவு அதுக்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு. சரியா? ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து அதை என்ன தொட்டு சாப்பிட்டுட்டு கண்டுக்காம போயிடுறோம். ஸோ வந்து இப்படி வந்து அந்த 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 உணவு நமக்காக வந்ததுக்காக நன்றி. அப்ப நம்ம என்ன சாப்பிட்றோம், அந்த இன்கிரீடியன்ட் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னால அதோட சுவை பல மடங்கு கூடிருமா. சரியா? அந்த உணவு ஆக்சுவலா நல்லா இல்லைன்னா கூட, சரியான காம்பினேஷன்ல வரல அப்படின்னா கூட, அந்த இன்கிரீடியன்ட் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க, அதை உணர்ந்தீங்க, அதுக்கு ஒரு நன்றி சொல்றீங்க அப்படின்னு அந்த நன்றி சொல்லிட்டீங்கன்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உணவே டேஸ்டா மாறிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த உணவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னையிலிருந்து ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்ததில்ல. அ அ இந்த டெய்லியும் அந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி சில பேர்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டும் சாப்பிடுவாங்க. ரைட்? ஸோ சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரேயர்லாம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. சரியா? ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசா இருந்தப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா? அவங்களெல்லாம் வந்து கிண்டல் பண்ணியிருக்கேன். சரியா? "ஏய் எங்க நான் சாப்பிட்டே முடிச்சுட்டு நீ என்னமோ பண்ணிட்டு இருக்கிறியா? என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணுவோம். ரைட்? பட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த 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 பிராக்டிஸா அத பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிகமா இருக்குங்க. தேவைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ வந்து அவங்க 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 தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு, அதிகமான செல்வத்தோட இந்த பணப்புழக்கம் அதிகமா இருக்கிற இதுல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ கிண்டல் பண்றோம், கேலி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளவு செழிப்பா இருந்ததான்னு பார்த்தீங்கன்னா, செழிப்பா இருந்துச்சு. பட் அவ்வளவு செழிப்பா இருக்கா அப்படின்னா சொல்ல முடியல. இன்னும் நான் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் அந்த பழக்கம் வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட அந்த மனி ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க. சரியா? அதுல வந்து எந்த விதமான மாற்றம் இல்ல. நான் பார்த்த வரைக்கும். நீங்களும் கவனிச்சு பாருங்க. ஸோ இந்த இந்த பழக்கம் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துலயுமே அது வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நன்றி உணர்வு, அந்த உணவு அது மாதிரி நீங்க என்ன ஒரு இது நீங்க நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும், அதுக்கு வந்து தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா கூட, அதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ இன்னையிலிருந்து நம்ம பிராக்டிஸ் வந்து ஒன் ஆஃப் த பிராக்டிஸ் என்னன்னா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு, அது இன்னைக்கு நம்ம அந்த உணவு கிடைச்சதுக்காகவும், அற்புதமா நம்ம உடம்புக்காக எல்லா இதையும் குடுக்குற இந்த உணவுக்காக நன்றி. தண்ணிக்காக நன்றி. அப்படி நீங்க என்ன ஒரு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டாலும் சரி, ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த இதுல வந்து சொல்லக்கூடிய இன்னைக்கு உண்டான அசைன்மென்ட்டே அதாங்க. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஓகே. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு நீங்க ஒரு நல்ல அருமையான இத வந்து நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றீங்க. ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. அத சாப்பிடலாம்னு முடிவு பண்றீங்க. உங்களுக்கு வந்து அந்த நன்றி உணர்வு இல்ல. அத பத்தியான எந்த உணர்வும் இல்லாம நீங்க அத சாப்பிடுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது எவ்வளவு பிரமாதமா செஞ்ச டிஷ்ஷா இருந்தாலும், அதோட சுவை அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. அது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுவைய வந்து நீங்க ஆக்சுவல் சுவைய உணரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு நன்றி உணர்வு அப்படின்னு அந்த 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 நன்றிய சொல்லிட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும், அந்த உணவு சுமாராவே இருந்தா கூட, அதோட டேஸ்ட் பன்மடங்கு அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கரூர்ல இருந்து ஒரு ஒரு மேடம் நல்லாத்தாள்ன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தப்போ, அவங்க அவங்க ஷேர் பண்ணாங்க அப்படிதான். அவங்க பொண்ணு இன்னும் இன்னும் ஆச்சரியப்படுறாங்களாம். இந்த தண்ணி என்னமா இவ்ளோ டேஸ்ட்டா மாறுது? எப்படி நீ தண்ணீல என்னமோ பண்ற? தண்ணி நார்மலா ஒரு கேன்ல தண்ணி புடிச்சு குடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கேன்ல தண்ணி குடிச்சு குடிக்கிறதுக்கும், இந்த பிரேயருக்கு அப்புறம் குடிக்கிற தண்ணியும் அவ்வளோ வித்தியாசமா இருக்கு. செய்யற உணவு வந்து திடீர்னு நீ செய்யற உணவு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டா மாறிடுச்சு. எப்படி அது? அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்களாம். ரைட்? ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டிமோனியலும் வந்து நமக்கு நெறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் வந்து நடக்கும். ஸோ அந்த நன்றி உணர்வுன்னு குடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அதோட தன்மை வந்து மாறுது அப்படிங்கிறது வந்து நம்ம எமோட்டா சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. சரியா? அத உணர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டேஸ்டியான ஃபுட் வந்து நம்ம அ எடுத்துட்டு இருப்போம் ஃபிரெண்ட்ஸ். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது போக இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அப்படி மறந்துட்டீங்க. செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மறுபடியும் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அப்படி குடுத்த உணவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அத விட இன்னொரு படி மேல போயிட்டு உங்க கையில ஒரு மாயாஜால பொடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த பொடிய வந்து அது மேல இப்படி தூவிட்டு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கங்க.
அப்படி அந்த பொடியை நீங்க தூவிட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நன்றின்னு சொல்றீங்க. அந்த அந்த உணவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டா அந்த உணவு மாறிடும். எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்படி எந்த உணவு சாப்பிட்டாலும் ஒரு மாயாஜால பொடியை தூவிட்டு சாப்பிட்ற மாதிரி வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த அந்த ஃபுட் வந்து பல மடங்கு உங்களுக்கு டேஸ்டாகவும் எனர்ஜியாகவும் இதாகவும் மாறிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து உணர்வு பூர்வமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? நீங்க எவ்வளவு உணர்வு பூர்வமா அதை செய்யறீங்களோ அவ்வளவு எஃபெக்டிவா நமக்கு அந்த செல்வங்களும் பிளஸிங்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க சொல்ற விஷயங்கள். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த தண்ணி ஏன் அப்படின்னு இன்னைக்கு உணர்ந்திருப்பீங்க, ரைட்? ஸோ தண்ணியில அந்த அவ்வளவு ரியாக்ஷன் வந்து இருக்கு. சரியா? அதே மாதிரி ஃபுட்டுலையும். சரியா? ஸோ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இரும்பு சத்து கம்மியா இருக்கு. சரியா? ஸோ நார்மல் நம்ம பாட்டி வைத்தியம் என்ன சொல்லுவாங்க? கீரை சாப்பிடுங்க. என்ன கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு 2, 3 கீரையெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, ரைட்? சரி, அந்த சிறுகீரை சொல்லுவாங்க, அப்புறம் மணத்தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் 2, 3 நார்மலா கீரையே வந்து அந்த இரும்பு சத்துக்கு உண்டான இது. அதுலயும் ஸ்பெஷலா 2, 3 கீரையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த கீரையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கீரையை சாப்பிட்டா நம்ம அந்த 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 உணவு அந்த கீரையை ரெகுலரா எடுத்துக்கும் போது அந்த இரும்பு சத்து அதிகமாயிருதா? அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நடந்திருக்கு. சரியா? ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த நன்றி உணர்வோட அந்த ஃபோக்கஸ் நமக்கு இப்போ இப்போ என்னன்னா, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த இரும்பு சத்து கம்மியா இருக்கு. அந்த கீரையை சாப்பிட்டோம் அப்படின்னா அது சரியாகுது. இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் என்ன எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இரும்பு சத்து அதிகமாகணும், அந்த பிளட் வந்து அதிகமாகணும். அதுக்கு அந்த கீரையை வந்து சாப்பிட்றோம். அதை உணர்ந்து உணவுபூர்வமா இது ஆகணும் அப்படின்னு வந்து சாப்பிட்றோம். அது நமக்கு நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அப்படி இந்த ஒவ்வொரு உணவும் நம்ம போயிட்டு நம்ம உடம்புல பல வகையான மாற்றங்கள் பண்ண பின்னாடி இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம அந்த நன்றி உணர்வோட உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எஃபெக்டிவா நம்ம உடம்புல வந்து சேரும். அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாஜால வார்த்தையை நீங்க நன்றி 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 அப்படின்னு எந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து அவங்க அட்வைஸ் பண்ற விஷயமா இருக்கு, ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த மணி அட்ராக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக்காக தான் வருது. ஸோ நாளைக்கு வந்து அதை பார்க்க போறோம். ஹோபோனோபோனோன்னு சொல்லிட்டு அது ஒரு அற்புதமான டெக்னிக். அது மணி மட்டும் இல்லை, சரியா? நம்ம வந்து ஹெல்த்தையும் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மணி வந்து நமக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தருக்கு வேணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் இந்த 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 ப்ராக்டிஸ்னால வந்து நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இன்னொருத்தர் ஹெல்த்தை வந்து நம்ம இது பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியும். இன்னொருத்தரோட பிரச்சனையை சரி பண்றதுக்கு வந்து நம்ம இங்கிருந்து அதை வந்து பண்ணி கொடுக்க முடியும். சரியா? நம்ம பிரச்சனையை வந்து நம்ம தீர்த்துக்க முடியும். சரியா? அப்படி அற்புதமான ஒரு டெக்னிக் தான் அந்த ஹோப்போனோபோனோ டெக்னிக். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம ப்ரேயர்ல வந்து ஆட் பண்ண போறோம். அதை பத்தியான விஷயங்கள் வந்து நாளைக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அந்த அது வந்து இம்மீடியட் கிராட்டிபிகேஷன். உங்களுக்கு வந்து அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்பவே அன்னைக்கே வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிலதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அது எல்லா விஷயத்திலும் எல்லாமே அப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாவே வந்து நீங்க அதை பண்ண முடியும். அதுக்கும் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அற்புதமான ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு அற்புதமா அந்த சப்ஜெக்டோட உங்களை வந்து மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 minute. Recording stopped. 1 minute. ஒரு சின்ன விஷயம் மட்டும் 10 gratitude அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு. சரியா? ஸோ உங்களுக்கு நீ பிடித்தமான உணவு என்ன அப்படிங்கிறதுல வந்து ஆரம்பிச்சு என்னென்ன உணவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நன்றி உணர்வு. சரியா? 10 உணவு வந்து நீங்க நன்றி அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டான 10 கிராட்டிடியூட் லிஸ்ட்ல வந்து அதை வந்து நீங்க எழுதணும். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுவரை கேட்டதில்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 நன்றி உணர்வு இன்னைக்கு கிராட்டிடியூட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு. சரியா? உணவு சம்பந்தமான விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்க அதுக்கு நன்றியோட வந்து அதை எழுதிருங்க. ரைட்? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சந்திப்போம். பை.